வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழகத்தில் தீவிரமாக தேர்தல் அலை வீச தொடங்கிவிட்டது. ஒரே நாளில் நம்ம பார்க்குறோம், திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக தரப்பிலிருந்து முழுமையான பட்டியலும் அதிமுக தரப்பிலிருந்து முதல் கட்ட பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்து திமுக தன்னுடைய கதாநாயகன் அழைப்பது தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை வெறும் மாநிலத்திற்கானதாக மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான நாடு முழுவதும் அமல்படுத்தக்கூடிய பல விஷயங்களை இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதை பற்றி கேட்கும்போது முதலமைச்சர் சொல்கிறார், நாங்கள் தானே ஆட்சிக்கு வர போகிறோம், அப்போ இது இந்தியா கூட்டணியுடைய அறிக்கைன்னு எடுத்துங்க அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். இந்த சூழலில் பாஜக தன்னுடைய கூட்டணியை இறுதி செய்து வருகிறது. திரு டிடிவி தினகரன், திரு ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ் உள்ளிட்டவரெல்லாம் கையெழுத்திட்டு கூட்டணியை எத்தனை தொகுதிகள் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஓபிஎஸ் இன்னும் பேச்சுவார்த்தை தொடர்கிறது, நாளைக்கு அப்புறம் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வேட்பாளர் அறிவிப்பும் இந்த தேர்தலுக்கான இந்த தேர்தல் அறிக்கையும் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? வேட்பாளர்களும் வாக்குறுதிகளும், திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் பாஜக விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வழக்கறிஞர் செய்தி தொடர்பாளர் திரு குமரகுரு, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சரவணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு ஹிதாயதுல்லா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பாபு முருகவேல், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு பாபு முருகவேல் அவர்கள்ட்ட. திரு பாபு முருகவேல், திமுக தன்னுடைய முழு வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டது. பிரச்சாரத்திற்கான பட்டியலையும் அதே போல பொதுக்கூட்டம் எப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்க, இன்று தான் கூட்டணியே ஃபைனல் பண்ணிட்டு இருக்கு அதிமுக. முதல் பட்டியலை மட்டும்தான் வெளியிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஸில் இந்த பட்டியலை வெளியிட்டது இதிலெல்லாம் திமுக முந்தினதா பார்க்கலையா இந்த நிலையில்? இல்லை, அப்படி நீங்கள் வேலையை யார் செய்கிறாங்க, அதில் எது நம்ம முன்னிலை போகுது அப்படின்ற மாதிரி அப்படி நம்ம அதை பார்க்கக்கூடாது. அதை தாண்டி இன்றைக்கு வேட்பாளர்கள் அறிவித்து விட்ட பிறகுதான் எங்களுடைய கூட்டணி நாங்கள் இறுதி செய்து யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு இறுதி செய்ததற்கு முன்பாக அனைத்து தொகுதிகளுக்குமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை நாம் அறிவித்து விட முடியாது. அப்படி இருக்கிற போது இது முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேட்பாளரை அறிவித்ததில் முந்தி இருக்கிறதுன்னு தான் நீங்க கேட்டிருக்கணுமே ஒழிய, அவங்க எல்லா தொகுதிக்கும் நீங்க வேட்பாளர் சொல்லிட்டாங்க, நீங்க எல்லா தொகுதிக்கு வேட்பாளர் சொல்லலை அப்படின்னு கேட்கறதே நான் ஏற்றுக்க மாட்டேன். முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முந்தி இருக்கிறது, வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அதே போல ஆமா, வாட் எவர் இட் இஸ், 5 நிமிஷம் கூட முன்னாடி 49 மார்க் எடுத்தாலும் ஃபெயில் தான், 51 மார்க் எடுத்தாலும் பாஸ். ஓகே, அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்தி இருக்கிறது. அதே போல பிரச்சார சுற்றுப்பயணத்தை கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தான் முன்னிலையில் அறிவித்திருக்கிறார். இது போல எல்லாவற்றையும் நாங்கள் முந்தி இருப்பதை அதை நீங்கள் எல்லாம் மறந்துவிட்டு மொத்தமாக அறிவித்து விட்டார்கள், நீங்களே மொத்தமாக அறிவிக்கவில்லை என்று மொத்தமாக அறிவிக்காததற்கு காரணம் இன்னும் பாருங்க, இன்னும் பாதி வேட்பாளர்களை நம்ம அறிவிக்கணும். தேமுதிகவுக்கு இன்றுதான் தொகுதிகளே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் இன்னும் களத்துக்கு போறதுல தாமதம் ஏற்படுது. இன்னைக்கு நாமினேஷன் தொடங்கிருச்சு சார். திமுக எல்லாம் நாமினேஷன் பண்ணி முடிச்சிட்டு ஃபைனல் ஆயிட்டு ஃபைனல் லிஸ்ட் வந்துச்சா? வேட்பாளர் சொல்லிட்டாங்களா? காங்கிரஸ்ல எல்லாம் பண்ணிட்டாங்களா? இல்லையா? இல்ல நாமினேஷன் பண்ணி தொடங்கிருச்சுன்னா எல்லாம் நாமினேஷன் தொடங்கினீங்க பண்ணிட முடியாது. அதுதான் நம்ம உங்க கேள்வி. நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு நீங்களே ரெண்டாவது கேள்வியில பதில் சொல்லிட்டீங்க. நீங்களே சொல்லியாச்சு. என்னன்னா, எங்களுடைய கூட்டணியை இறுதி செய்வதை நாங்கள் வேட்பாளர் அறிவித்து விட்ட பிறகு இன்றைக்கு மாலை தான் நாங்கள் கூட்டணியை இறுதி செய்திருக்கிறோம். யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு உண்டான வேட்பாளர்களை அவர்கள் இறுதி செய்வார்கள். மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வேட்பாளர்களை நாளைக்கோ நாளை மறுதினமோ எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்து விடுவார். வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 27ஆம் தேதி வரை காலக்கெடு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது 27ஆம் தேதி 3 மணி வரையிலே நாங்கள் எந்த விதமான வேட்புமனுவும் தாக்கல் செய்யவில்லை, வேட்பாளரை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கேட்பது நியாயமாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்திலே வேட்பாளர்கள் அறிவித்தது பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கிறது. தேர்தலிலும் நாங்கள் முன்னிலையில் இருப்போம். காரணம், பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியிலே 2014ஆம் ஆண்டு ஆக பெரும் கட்சிகள் எல்லாம் அதில் இணைந்துதான் போட்டியிட்டார்கள். ஆனால் போட்டி களம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது 60 ஆண்டு காலமாக. அதேதான் இந்த தேர்தலிலும் எதிரொலிக்க இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமான போட்டியாகத்தான் இருக்குமே தவிர 2 கட்சிகள் தான் பெரும்பான்மையான வாக்கு வங்கியில் வைத்திருக்கிறது. அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவர் இந்த தேர்தலுக்கு ஒருங்கிணைந்த ஒரு ஒட்டுமொத்த மனப்பான்மையோடு எதிராளியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து வேறுபட்ட நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம்.
அந்த தேர்தல் நிலைப்பாட்டை மட்டும் தான் தேர்தல் களத்தில் வெளிப்படுத்த போகிறோமே ஒழிய இதுல யார் பலம் பொருந்தி இருக்கிறார்கள், யார் கூட்டணியில் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகளை இணைத்திருக்கிறார்கள் என்பது பேச்சல்ல. நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட, திரு சரவணன், தேர்தல் அறிக்கையை முதல்ல வெளியிடுவதோ வேட்பாளர் பட்டியலை முழுமையாக வெளியிடுவதோ இதை வச்சே ஒருத்தர் முந்துகிறாரு இல்ல அவர் தான் வெற்றி பெறுவார்ன்ற அந்த கணிப்புக்கு விட முடியுமா? அரசியல்ல கடைசி நாள் நாமினேட் பண்ற வரைக்கவே கூட்டணிகள் மாறிட்டு இருக்கும், தொகுதி மாறிட்டு இருக்கும், இதெல்லாம் சகஜம் தானே? அதனாலதான் நாங்க ஜெயிக்க போறோம்னு யார் சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. அப்படி நீங்க தான் அப்படிப்பட்ட கேள்வியை அவர்கிட்ட அப்படி கேட்பேன், உங்ககிட்ட இப்படி கேட்பேன். அதான் சொல்றேன். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி ஒரு நிலையான கொள்கை. இந்த கொள்கை என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய மத சார்பின்மைக்கு ஆதரவான கொள்கை. பாஜக எப்படி இந்தியாவின் அடையாளத்தை அழித்து கொண்டிருக்கிறது, கடந்த 10 ஆண்டுகள்ல ஜனநாயகத்துடைய நிறுவனங்களை எப்படி முடக்க பார்த்து கொண்டிருக்கிறது, முடக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு எதிரான கூட்டணி. ஒரு தெளிவான கொள்கையோடு தொடர்ந்து இந்த கூட்டணி கடந்த 2019 தேர்தலுக்கு முன்னால் உருவான கொள்கை கூட்டணி. அந்த கொள்கை இன்னும் அப்படியே இருக்கிறது. அந்த கொள்கைக்காக பாஜகவை ஆட்சியை விட்டு விலக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த கூட்டணி சிறப்பான முறையில போயிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில சொல்றோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று. இன்றைக்கு அந்த தமிழ்நாட்டுடைய இங்க திமுகவில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகள், அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான ஆட்சி முறையை இந்தியா முழுக்க செயல்படுத்துவோம் அப்படின்றதுடைய ப்ளூ பிரிண்ட் தான் டிஎம்கே உடைய அந்த மேனிஃபெஸ்டோ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கிண்டல் பண்ணாங்க, நக்கல் அடித்தார்கள், நையாண்டி செய்தார்கள். எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும், 1000 ரூபாய் கொடுப்பீர்களா அப்படின்னாங்க. பாஜக பிரதமர் அப்படியே நீட்டி முழக்கினார், ரேவடி கல்ச்சர் அப்படின்னாரு. இந்த மாதிரி இலவசங்களால இந்தியாவுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்திலே விழுந்துவிடும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. என்ன பண்றாங்க பாஜக? சத்தீஸ்கர்ல, தமிழ்நாட்டுல என்ன திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதே திட்டம். 12,000 ரூபாயா, நம்ம மாசம் 1000 ரூபாய் அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு 12,000 ரூபாயா அப்படி கொடுத்தா அது இது கிடையாது. சோ இப்படிப்பட்ட இந்த சிறப்பான திட்டங்கள், பெண்களுக்கு எப்படி இந்த 3 ஆண்டு கால ஆட்சியிலே முன்னுரிமை கொடுத்தோமோ அந்த முன்னுரிமையை இந்தியா முழுக்க விரிவுபடுத்துவோம். இந்தியா முழுக்க பெண்களுக்கான அந்த முன்னுரிமை கொடுக்கப்படும். கல்வி, இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகளுக்கு கல்வி முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் விலைய 500 ரூபாய்க்கு கொடுப்போம் என்று அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலை எப்படிப்பட்ட ஒரு பகல் கொள்ளை! பாஜக மக்களை சுரண்டி ஒரு பகல் கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கிறது. 60 ரூபாய் விற்க வேண்டிய பெட்ரோல் விலைய 100 ரூபாய்க்கு விற்று அவர்களுடைய நண்பர்கள் பெருமுதலாளிகளுடைய வராக்கடனை தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் இப்போ திமுக இந்த தேர்தலில் இதையெல்லாம் வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று பாஜகவுடைய பெண் மந்திரி தமிழ்நாட்டை தமிழர்கள் தீவிரவாதிகள் என சித்தரித்து பேசி இருக்கிறார். இதற்கு தமிழ்நாட்டு பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் என்ன எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள்? பிரதமர் இதை கண்டனம் செய்திருக்கிறாரா? இல்ல இங்க இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையோ இல்ல திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ இதுவரைக்கும் இருந்தாங்க, கவர்னரா இருந்தாங்க, இப்ப வந்துட்டாங்க அரசியலுக்கு. அவர் தமிழர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடியவர்கள் இப்ப என்ன வகையான கண்டனத்தை இதற்கு தெரிவித்திருக்கிறார்கள்? இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அந்த திருமதி சோபா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை இட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் கண்டிச்சாரா? பிரதமர் 5 நாட்கள் 5 இங்க வந்திருக்கோம், தமிழ்நாடு எங்களுக்கு இப்படி, தமிழர்கள் எங்களுக்கு அப்படி, நாங்கள் அவர்களை நெஞ்சிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம், தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினாரே பிரதமர். அவர் கூட இருக்கக்கூடிய அவருடைய சக கலீக் மினிஸ்டர் இப்படி தமிழர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். பிரதமர் ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன் செய்யவில்லை பிரதமர்? அப்ப தமிழ்நாட்டின் மீது அவருக்கு என்ன அக்கறை இருக்கிறது? ஏற்கனவே அவருக்கு அக்கறை இல்லைன்னு தெரியும். ஆனா தமிழ்நாட்டை இப்படி நிந்திப்பவர்களை நான் கூட வச்சிருப்பேன், மினிஸ்டரா வச்சிருப்பேன் அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை என்று கேட்கிறோம். நான் திரு குமரகுரு அவர்கள்ட்ட 3வது அணி இல்ல நாங்க தான் 2வது அணி கூட பாஜக கிளைம் பண்ணலாம்.
எல்லாரையும் சேர்த்து கூட்டணி கட்சிகளாக வச்சு நேற்று வந்து பிரதமர் முன்னிலையில் டிஸ்ப்ளே பண்ணீங்க. ஆனால் பாருங்கள், இன்னும் வந்து கூட்டணியே இறுதியாகலை. இன்னும் வந்து கையெழுத்து போடாமல் சில கட்சிகள் வெளியே போகிறாங்க. வாசன் ஏன் கையெழுத்து போடல, ஓபிஎஸ் ஏன் கையெழுத்து போடலை? இது எல்லாவற்றையும் தாண்டி திமுக முன்னிலையில் இருப்பதாக பார்க்கல. இன்றைக்கி அவங்க மேனிஃபெஸ்டோ வந்துருச்சு சார், நாளைக்கு வந்து சுவர் விளம்பரம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எல்லாமே போகும்ல. அதாவது திமுகவில் முதலே சொல்லியிருக்கோம், இருக்கிறது கூட்டணி கிடையாது, கூட்டணி கட்சிகள் கிடையாது. ஏற்கனவே முடிவு பண்ணி அங்கே இருக்கிறவங்க, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அங்கே இருப்போம்னு. இவங்க காங்கிரஸ் 14, 21, 14, அப்புறம் 10. மதிமுக ஒன்றுமே கொடுக்கலனாலும் நான் அறிவாளத்துறை இடம் கொடுங்க உட்காந்துக்கிறோன்னு சொன்னாங்க. திருமாவளவன் 4 2 தான், அதே 2 தான் போங்கன்னு போயிட்டாங்க. அதுதான் இல்லை அப்படி சொல்லலையே. நான் சொல்றது என்னன்னா, முன்னாடி என்ன சொல்லணும்னா, இல்லை அதிகம் எதிர்பார்க்கலைங்க, எங்க ஒரே நோக்கம் மோடி அவர்களை தோக்கடிக்கணும், நாங்கள் அதே வாக்கு அதே சீட்டை வாங்கிட்டு தானே போறோம்னு சொல்லணும். கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னாங்க, 21ங்க 14ங்க ஒரு பொது தொகுதியெல்லாம் சைன் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் கொடுக்கறது வாங்கிட்டு போற கூட்டணி அது. இது வந்து நிதர்சனமான ஹெல்த்தியான கூட்டணி. ஒன்று கேட்பாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, முன்னாடி பேசுவோம், இந்த தொகுதியா அந்த தொகுதியான்னு பேசுவோம், இது ஹெல்த்தியா இருக்கும். நீங்க கூட்டணி அந்த கூட்டணி வச்சு மற்ற கூட்டணி பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும் சார்? அங்கேயே தானே சார் நடந்துச்சு. இல்ல கேட்பாங்க, இல்லைன்னு வாங்க, அங்கேயே தான் நடந்துச்சு. கடைசியில் என்ன இருக்கு அதான் வாங்கிட்டு போனாங்க. கொஞ்சம் கூட மாறலைங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஜெனரல் தொகுதி கொடுத்து அதில் நீங்களே நின்னுங்க சொல்லலாம்ல. அதே தொகுதி அவரே ஏத்துக்கிட்டாரு சார். அதுதான் பாஜக என்ன சார்? நான் சொல்லல, இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் அதை பத்தி கவலையே படல. அந்த கூட்டணி பத்தி நீங்க என்ன கேட்டீங்க, அவங்க ஏத்துக்கிறாங்களேன்னு கேட்டாங்க. ஏத்துக்கிட்டு தான் போவாங்க, அவங்க சொல்றதால ஏத்துக்கிட்டு போறவங்க தானே. அவங்க ஏதோ ஒரு இடத்துல மாறி இருக்காங்களா? இல்லைங்க, இந்த கூட்டணியில் ஒரு சின்ன தொகுதி இல்லாம வெளில போயிட்டு யாராவது சொன்னாங்களா? அது வேற கூட்டணிங்க, அது ஏற்கனவே முடிவு பண்ணி அப்படியே ஒன்னா அதே அறிவாளத்தில் இருக்கிற கூட்டணி. அந்த கூட்டணி கூட கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சரவணன் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அதிமுக நாங்கள் ஜெயிக்கிறோம், அதிமுக ஒன்றும் இல்லைங்க, பாஜகன்னும் போது அவரோட வாய்ஸே மாறுது பாருங்க. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, அதான உங்கள் வாதம். திமுக வாதம் என்ன, தமிழ்நாட்டில் பிஜேபியே கிடையாது, நோட்டா கீழே இருக்கிற கட்சி, அந்த கட்சி நாங்கள் மதிக்கிறதே இல்லைன்னாங்க. இப்போ நடக்கிறது எதுக்கு, பாராளுமன்றத்துக்கு. உங்களோட பிரதான எதிரி யார்? அதிமுக. அதிமுகவுக்கு நிறைய சீட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் பார்க்கணும். திமுக அதிமுகவுக்கு நிறைய சீட்டு போகக்கூடாதுன்னு பார்க்கணும். இந்த தேர்தலில் யார் வரக்கூடாதுன்றதை இந்தியா நான் சொல்றது. இப்போ அதிமுக நாங்களும் கூட்டணி இருந்தால் நீங்கள் எங்களுக்கு திட்டலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சாதாரண கூட்டணி, எங்களுக்கு கூட்டணி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கால் ஒன்றவே இல்லை அப்படின்னு தானே சொல்றீங்க. கமெண்ட் அதான் அடிக்கிறீங்க. ஆனால் ஏன் பேச்சுக்கு பேச்சு மோடி 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 அப்படி அவர் அப்படியே மிமிக்ரிலாம் பண்ணுறாரு, இப்படி ஏன் அப்படி பதட்டப்படுறீங்க? தமிழ்நாட்டில் இல்லை என்ன சொல்லணும், அவர் தமிழ்நாட்டில் பாஜக பற்றி பேசலைங்க. மோடி எத்தனை தடவை வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க. எங்கள் பிரதான எதிரி யாரு? அதிமுக. அதிமுக பற்றி தான் பேசுவோம். ஏன்னா அவங்க தான் அதிக சீட்டு வாங்கிடக்கூடாது. அதிக சீட்டு வாங்கினா அவங்க எங்களை விட்டு போயிடுவாங்க, அப்படி தானே பேசணும். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடன் நிலவரம் திமுகவுக்கு நல்லா தெரியுது, யார் வளர்ந்துட்டு வராங்கன்னு. அதனால தான் எங்களை டார்கெட் பண்ணுறாங்க. எங்க அதிமுக எங்களை டார்கெட் பண்ணாங்களா? அதிமுக எங்காவது எப்போ பேசினாலும் திமுக தான் டார்கெட் பண்ணுறாங்க. அவங்க இவங்க மட்டும் எங்களை பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியுது நாங்கள் தான் இங்கே வளர்றோம், நாங்கள் தான் இங்கே போட்டியாக இருக்கோம்னு. மோடி அவர்கள் வர 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 இவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிரதமர் வந்துட்டு போனதை ஏன் இவ்வளவு ஹைப்பாக கிரியேட் பண்ணி அப்படிலாம் கத்தணும்? மோடி இப்படி சொல்லிட்டார், மோடி எப்படி சொல்லிட்டார். சாதாரண பிரதமர் வராரு, பேசினார், போனார். ஏன் பயப்படுறீங்க? நீங்க எதிர்கொள்ளுங்க. இல்ல சார், பிரதமர் வந்தா இங்க இருக்கக்கூடிய திமுக தானே சார் குற்றம் சாட்டுறாரு. திமுக தான் குற்றம் சாட்டுறாரு, பொய் சொல்றாருன்னு முதலமைச்சர் சொல்றாரு. சொல்லுங்க. ஆனா நீங்க உங்க 10 பாயிண்ட்ல 8 பாயிண்ட் நீங்க மத்தவங்க சொல்லிட்டு 2 பாயிண்ட் எங்கிட்ட சொன்னா பரவாயில்ல. காலையில இருந்து நைட் வரைக்கும் 10 பாயிண்ட் எங்களை திட்டுறீங்கன்னா அப்ப உங்க நோக்கம் என்ன? நாங்க வளர்ந்துட்டு வரோம், எந்த காரணத்துக்கும் தமிழ்நாட்டில் இவங்க வளரக்கூடாது. அதிமுக வளர்ந்தாலும் பரவாயில்ல, இவங்க வளர்ந்துடக்கூடாது, இவங்க வரக்கூடாது அப்படின்னு தான் உங்க நோக்கம். இப்ப நீங்க பாருங்க, தேர்தல் அறிக்கையை பாருங்க, ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா இருக்கா? இல்ல பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டபிளா இருக்கா? பாருங்க ஏதாவது ஒண்ணு. ஒரே உதாரணம், கவர்னருக்கு 356 வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்னாங்க. 356 எடுத்துட்டு ஆட்சி கலைக்கிற உரிமையை எடுத்துட்டா காங்கிரஸ் ஏற்றுக்குமே தெரியல. இவங்க சொல்கிற மாதிரி காங்கிரஸ் அங்கே வந்துச்சுன்னா காங்கிரஸ் தான் முதல்ல அது வேணும்னு. ஏன்னா 356 அதிகமாக யூஸ் பண்ணது காங்கிரஸ். 361 ஆர்டிகல் எடுக்க போகிறோன்னு சொல்கிறாரு. இது இவங்களுக்கு உண்டான தேர்தல் அறிக்கையா இல்லை இந்தியா முழுக்க இருக்க தேர்தல் அறிக்கையா? இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையா? வெரி குட். அப்போ 361 ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால், ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் 361 வருது ஆர்டிகல். அது என்ன சொல்லுது? இம்யூனிட்டி டு தி கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுக்கு சேர்த்து அவங்க எந்த இதுக்கு உட்பட பண்ண மாட்டாது, அவங்களை கைது பண்ண முடியாது, குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது. இதெல்லாம் மற்றவங்க ஒத்துப்பாங்களா? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ராகுல் காந்தி ஒத்துப்பாரா? மற்றவங்களாம் ஒத்துப்பாங்களா? உங்க பிரச்சனை என்ன? தமிழ்நாட்டில் இதை கொண்டு வருவேன், ரயில் கொண்டு வருவேன், பிளாட்ஃபார்ம் போடுவேன், எப்பவும் போல போய் சொல்லிட்டு வாங்க, நீட்டை ரத்து பண்ணுவேன், முதல் கையெழுத்து இதை போடுவேன். இப்போ சொன்னீங்க பாருங்க, 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொண்டு வரன்றாங்க. அப்படியே அள்ளிட்டு போதான், அப்படியே அந்த பணத்தெல்லாம் அப்படியே மத்திய அரசு எடுத்துட்டு போதான். வேட் யார் போடுறது தமிழ்நாட்டுக்கு? இன்னைக்கு நைட்டு போடலாங்க. முதல்வர் நினைச்சா இன்னைக்கு நைட்டு 20 ரூபா. நான் சொல்றேங்க 20 ரூபா. நான் வந்து 75 ரூபாய்க்கு தானே சார் இருந்துச்சு முன்னாடி. நான் இப்ப கேக்குறேன், காங்கிரஸ் பில் 75 ரூபாய்க்கு இருந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் நீங்க மத்தவங்க சொல்லுங்க, எங்க கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு 92 ரூபா 100 ரூபா இருக்குல்ல, ஒரே நாள் ஒரே கழுத்து 25 ரூபா நான் குறைக்கிறேங்க வேட் தமிழ்நாட்டுல.
ஏன்னா மோடி அவர்களுக்கு வரியா எடுத்துட்டு போறதை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. ஆனா தமிழ்நாட்டில் வரியா போறதெல்லாம் மக்களுக்கு போகுது. அப்படிதானே சொல்றீங்க? அந்த மக்கள் பணத்தை வந்து 25 ரூபா குறைக்க முடியுதா? உங்களால குறைக்க முடியாது. என்ன குறைஞ்சா உங்க இந்த அறிக்கையை வந்து இதை படிச்சு சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி நமுத்து போய் அந்த அறிக்கை சொன்ன பல விஷயங்களை திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் வாய்ப்பு இல்லைன்றாரு சரவணன். சிறிய குறுக்கீடு மட்டும் மற்ற கார்கே ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டேன், அதுக்கு பதில் சொல்வாரா அவரு? திருமதி சோபா கரண்டலஜே, மத்திய அமைச்சர், ஒன்றியத்துடைய அமைச்சர் சோபா கரண்டலஜே தமிழர்களை தீவிரவாதிகள் என சித்தரித்து பேசி இருக்கிறார். இதற்கு வந்து யார் கண்டனம் தெரிவிக்க போகிறார்கள்? திரு அண்ணாமலை கண்டனம் தெரிவிப்பாரா? திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவிப்பாரா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிப்பார்களா? கடந்து அது எங்க காதலியே விழலங்க அப்படின்னு அப்படியே கடந்து செல்ல போகிறார்களா? எப்பவும் போல ரொம்ப அழகா வந்து திமுக எப்பவுமே அப்படிதான் சுழட்டி விடுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? தமிழகத்திலிருந்து வர தமிழர்கள் எல்லாரும் தீவிரவாதிகள்னாங்களா? இந்த குண்டு வைத்தவர் தமிழகத்தில் வந்திருக்கிறார் என்று செய்தி வந்திருக்கிறது. தமிழகத்தில் வந்தானே எங்க இருந்து வந்தானே? ஒரு நிமிஷம் இருங்க. தீவிரவாதி எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தா என்ன? தீவிரவாதி தானே அவன். இல்ல அவங்க சொன்ன டோன் என்ன? என்னது? என்ன டோன்? எங்களுக்கு டோன்ல இல்லைங்க. தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்திருக்காரு. அவர் இங்க இருக்கவங்க இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் தீவிரவாதின்னா தீவிரவாதி தண்டிக்கப்பட வேண்டியதானே? எங்க தீவிரவாதி தண்டிக்கப்படுங்க? ராஜீவ்காந்தி கொலையாளி இங்க இருந்து வந்தவங்க தண்டிக்கப்பட வேண்டியதானே? அப்ப தமிழர்கள் கொலையாளிகளா? என்னன்னா எப்படி ட்ரிவியலைஸ் பண்றாங்க பாருங்க. பாஜக வந்து தமிழர் எதிர்கட்சி, தமிழர் விரோத கட்சி என்பதற்கு இதை விட வேற எடுத்துக்காட்டே வேண்டாம். அவங்க என்ன சொன்னாங்க? பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு கம் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசல, 4 இடத்துல பேசியிருக்காங்க. எதற்காக அப்படி பேச வேண்டும்னு கேக்குறேன். அவங்களுக்கு தெரியுமா இதுல குண்டு வைத்தது தமிழ்நாட்டுல தெரியுமா உங்களுக்கு? எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏன் இப்படிப்பட்ட இதை பண்றாங்க? இப்போ அது சரியா நிக்க வேண்டியதானே? அது சரின்ட்டு மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு ட்வீட் போடுறாங்கல்ல, அப்ப என்ன காரணம்? தவறுன்னு தெரியுதுல. அந்த தவறை கண்டிக்க கூட தைரியம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டுல பாஜக எந்த மூஞ்சியை வச்சுட்டு ஓட்டு கேட்க வராங்க? நான் திரு இதயதுல்லா அவர்கள்ட்ட, திரு இதயதுல்லா, இப்போதைய களத்துல காங்கிரஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கத பார்க்கலையா? ஏன்னா வந்து மற்ற கட்சி எல்லாம் வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸால இன்னும் திமுக கூட்டணியில எல்லா கட்சியும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் இன்னும் அறிவிக்கல. நாளை மறுதினமோ காங்கிரஸ் தான் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதெல்லாம் இருக்கீங்களா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தீர்மானிக்கக்கூடிய கட்சி இல்லைங்கிறது அடிப்படை புரிதல் வேணும். இங்கே தயார் செய்து அங்கே இறுதியாக்கப்பட்டு நாளைய தினம் டெல்லியிலே அறிவிக்கப்படும். நான் என்ன கேட்கிறேன், இதுவரையும் உங்க கூட்டணியே உறுதியாகலை. உறுதியானு சொன்னவங்க கூட இன்னும் கையெழுத்து போடலை. பாஜகவுக்காக வேண்டி வக்காலத்து வாங்கியவர்கள், நடுவில் போய் இடைத்தரகர்களாக பேசியவர்களே இன்னும் கையெழுத்து போடாமல் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் அடிமைன்னு வச்சிருந்தா கூட அந்த அடிமையா இருக்க ஒத்துக்கறல. நீங்க இங்க மட்டும் இல்ல, மத்திய ஒன்றிய அரசு அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு, பீகார்காரரு. காரணம், ஒன்றிய அமைச்சரா வச்சுக்கிட்டு அவருடைய லோக் ஜனசக்தி கட்சியை வந்து அங்க ஏமாத்தி இருக்கீங்க. இங்க என்ன பண்ணிருக்கீங்க? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி நீங்க பேர் எப்படி சொல்வீங்க? அதாவது பாரிவேந்தர் கட்சி, அதே போன்று ஏசி சண்முகம் கட்சி, இப்படி ஒவ்வொருத்தர் வாசன் கட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்சிக்கு பின்னால மக்களும் கிடையாது, கட்சியும் கிடையாது. தனிநபர்களை பூரா கூட்டணியில சேர்த்துக்கிட்டு நீங்க இப்ப இந்த கூட்டணி அமைச்சிருக்கீங்க. நீங்க இப்ப பாமகவுல இன்னைக்கு 3-4 தொகுதியில பிரச்சனைன்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை பாஜகவுக்கு இல்லாத மட்டுமல்ல, மிரட்டல் பாணியில இந்த மாதிரி இந்த பாணியில தான் அவங்க கூட்டணி கட்சி இது பண்றாங்க. எப்படி இடி ஐடிஐ மிரட்டல் பண்ணி தேர்தல் பாண்டில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கொடுமையை அவங்க செஞ்சிருக்காங்களோ, இதே மாதிரி தான் கட்சிகளை மிரட்டுறது, ஒவ்வொரு கட்சிகளையும் தன் வழிக்கு கொண்டு வர செய்வது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவது, இப்படி அநியாயத்தையும் அலங்கோலமான விஷயத்தையும் செய்யக்கூடிய பாஜக இன்னும் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் வேட்பாளர்களை வெளியே சொல்ல முடியாது. நாளைக்கு நாங்கள் வெளியிடுவோம். ஆனா முதல்ல உங்கள்ட்ட கூட்டணி கட்சிகள், பேசிய கட்சிகள் இருக்குதா? ஒத்து வந்த கட்சிகளோட ஒத்துழைப்பு பண்ணுதா? சார் வாசன் கையெழுத்து போடல, ஓபிஎஸ் கையெழுத்து போடல, மத்தவங்க கையெழுத்து போட்டாங்கல்ல. பெர்சன்டேஜ் எடுத்த பாஜகவோட அதிகமான பெர்சன்டேஜ் எடுத்த அமமுகவுக்கு 2 தொகுதி கொடுத்திருக்கீங்க நீங்க. அப்ப காரணம் என்ன மிரட்டல் நீங்க பண்ணிருக்கீங்க? அவர் போட்டுட்டார் சார், மேல உள்ள வழக்குல மிரட்டல் பண்ணிருக்கீங்க.
தானே கரெக்ட் சார். அவர் போதுட்டாரு சார். சொல்றேன் இப்ப எங்களுக்குள்ள அப்ப என்ன பிரச்சனை இருக்கு? நான் கேட்கிறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணியில எல்லா கட்சிகளும் கையெழுத்து போட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டன. ஏறத்தாழ 30 வேட்பாளருடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் 10 வேட்பாளர்கள் தேசிய கட்சியாக இருக்கிறதுனால நாளைக்கு அது வெளியே வரப்போகுது. எல்லாம் முன்னிலையில் இருக்கக்கூடியது இந்தியா கூட்டணி, அது திமுக தலைமையில். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவங்க தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே பாஜகவுக்கு என்ன வேகம், எப்படி செய்வார்கள்? நான் கேட்கிறேன், நாளைக்கு டீசல் பெட்ரோல் விலையை ஒன்றிய அரசும் குறைக்கும். ஏற்கனவே திரு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அதிகமான நிதியை இதுவரை ஏமாத்தின அந்த நிதியை நாங்கள் தமிழகத்துக்கு கொடுப்போம். திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்யும்? அந்த நிதி வந்தா இங்கே விலைவாசியை குறைக்கும். நேற்று என்ன சொல்றாரு தெரியுமா பிரதமர்? என்ன சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க பல லட்சம் கோடியை தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க தயாராயிருந்தோம். ஆனா தமிழ்நாடு அரசு எதுவும் தவறு செய்திருமோன்னு சொல்லி நாங்க ஒதுக்கலைங்கிறாங்க. அங்க 10 லட்சம் 15 லட்சம் கோடி ஒதுக்க வேண்டிய தமிழ்நாட்டை ஏமாத்தியது மோடி என்பது அவர் வாயாலேயே வெளியே தெரியுது. இதை விட என்ன அநியாயம் வேணும்? 1 ரூபாயை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு 30 பைசாவை ஒதுக்கக்கூடிய இந்த கட்சி தமிழர்களுடைய வேலைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதிமுக சொல்லி 15 விழுக்காடு தமிழ் படிக்காதவர்கள் வேலைக்கு பண்ணலாம்னு சொல்லி இந்த மாதிரி தமிழ் விரோத கட்சியா இருக்குது. தமிழுக்கு ஒதுக்கிய நிதி வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் 24,000 பேர் பேசுற சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனதுக்கும் தமிழுக்கு ஒதுக்குனதுக்கும் மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். ஆக தமிழர் விரோத, தமிழ் மக்களுடைய விரோத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக நீங்க நினைக்கிற மாதிரி வளர்ந்த மாதிரி ஒரு பூதத்தை நீங்க காமிக்கலாம். என்ன நடந்திருக்கு தெரியுமா? 2014 ஒரு சீட்டு வெற்றி பெற்றார்கள். இன்னைக்கு என்ன தெரியுமா? அன்னைக்கு வந்து ஒவ்வொரு பாஜகவினர் இல்லை. இன்னைக்கு பாஜகவினராக குற்றவாளிகள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். குற்றம் புரிபவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு பாஜக இருக்கனால அந்த தெரு மக்கள் ஏற்கனவே பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க கூட ஓட்டு போட மாட்டாங்க. நேற்று தேர்தல் விதியை மீறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் மீறி இருக்கிறாரு அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் என்ன குற்றம் சாட்டி இருக்குன்னா தமிழ்நாட்டையும் சேர்த்து சொல்லி இருக்கு. அதிகார துஷ்பிரயோகம். இந்த மாதிரி உங்களுக்கு தேர்தலுக்காக வேண்டி இந்த ராணுவ விமானத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு மோசமா பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, சோபா கரந்தலே தான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டார். நீங்க பாஜகவுடைய உறுப்பினர் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் கமிஷன் இன்னைக்கு கண்டிச்சிருக்கு. தமிழர் விரோதமாக அந்த சோபா கரந்தலே பேசியிருக்காருன்னு சொல்லி. அது மட்டுமல்ல, 2 நீதிமன்றங்கள் இன்னைக்கு நியாயமா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு அதாவது 17 இளைஞர்கள் பாகிஸ்தான் இந்தியாவுடைய நம்முடைய அந்த கிரிக்கெட்டை பார்த்தவர்களை அடிச்சு துன்புறுத்தி அவர்கள் பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னதாக சொல்லி நேற்று அத்தனை பேரும் 17 பேரும் விடுதலை ஆகியிருக்காங்க. நீதிமன்றம் விடுதலை ஆகியிருக்கு. மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க. காசிம்னு ஒருத்தரை தாக்குனாங்க, கொலை செஞ்சாங்க. இன்னொருத்தரையும் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அவர் உயிரோடு இருந்ததுனால இன்னைக்கு அவர்களுக்கு ஆயுள் தண்டனை 17 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கு. தேர்தல் பாண்டு வகையில வெளியே வந்திருக்கு. சிஏஏ சட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஒன்றிய அரசு பதிலளிக்கணும் சொல்லி இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மாற்றம் இந்தியா முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. நீதித்துறை இதுவரையும் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் கூட இன்னைக்கு தேர்தல் வந்த உடனே எல்லா துறையும் மாறிக்கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷனே சோபா மேல நடவடிக்கை எடுக்கணும் சொன்னாங்கன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய அந்த வேலைகள், தகுதித்த வேலைகள்லாம் எடுபடாது. திரு பாபு முருகன் அவர்கள்ட்ட திமுக முன்வைத்திருக்கக்கூடியதுல தமிழ்நாட்டில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண பல விஷயத்தை நாங்கள் தேசிய அளவில் கொண்டு போவோம். காலை சிற்றுண்டியாக இருக்கட்டும் சரி, மகளிருக்கான 1000 ரூபாயாக இருக்கட்டும் சரி, மகளிர் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாய் கடனாக இருக்கட்டும் சரி. ஸோ அதை ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்காங்க. பல மாநிலங்களில் 1000 ரூபாய் இதை பார்த்து கொடுத்துருக்காங்க. இதை நாடு முழுவதும் கொண்டு போக போகிறோம் அப்படின்றப்போ அவங்களுடைய மேனிஃபெஸ்டோக்கு நாடு முழுவதுமே ஒரு ஆதரவு இருக்கும் தானே? அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆள் கூட பின்னாடி இல்லாத கட்சிகளோடலாம் வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நான் பாஜகவுக்கு பரிந்து பேசுவதாக நினைக்கக்கூடாது. அண்ணன் இதயத்துல்லா இது போல் எப்பவுமே பேசினதில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு மற்ற கட்சிகளை சிறுமைப்படுத்தி பேசுவது என்பது முதலில் அது வந்து கண்டனத்துக்குரியது. காரணம்,
கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே 42,000 ஓட்டு தான் ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் வாங்கிய கட்சி ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ். அதனால அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு கட்சியை சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. அதை தாண்டி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் மாநில பிராந்திய கட்சியில அங்கீகாரம் பெற்ற 3 கட்சிகள் தான் தமிழகத்தில் இருக்கிறது. அந்த 3 கட்சியில 2 கட்சிகள் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கீகாரம் பெற்ற எந்த கட்சியுமே அவர்களோட கூட்டணியில் இல்லை, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். அதனால ஒரு கட்சியை இருக்கிற ஆட்களை வைத்தோ இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வைத்தோ அந்த மாதிரி சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது. அந்த கட்சிகளுக்காக காத்திருந்த கட்சிகள் காங்கிரஸ் கட்சி உட்பட பல கட்சிகள் அந்த கட்சிகள் காத்திருந்த கட்சிகள் இருந்துச்சு. அதனால உங்களுக்கு பாமக இல்லைங்கிற ஒரு கோபம் இருக்கலாம். அதுக்காக வேண்டி நீங்க பாஜகவை ஆதரிச்சு பேசல. அதெல்லாம் நான் எந்த கோபமும் கிடையாது. கூட்டணி என்பது அவரவர்கள் விருப்பத்திற்கு உண்டானது. கூட்டணி என்பது அந்தந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு உட்பட்டது. அதனால எந்த வருத்தமும் கிடையாது. அதனால நமக்கு எந்த விதமான ஒரு பின்னடைவும் கிடையாது. அதுல அதாவது ஒரு கட்சியை சிறுமைப்படுத்தி பேசாதீர்கள். இது போல ஒத்த ஓட்டு கட்சி ஒரு ஆள் தான் இருக்காங்க, பின்னாடி பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது ஒரு இயக்கம் நடத்துபவர்களுக்கு தான் தெரியும் அந்த இயக்கத்தை நடத்துவது எவ்வளவு கடினம் என்பது. அதனால தேசிய கட்சியில் நீங்க இருக்கிறீங்க, ஒரு 42,000 வாக்கு தான் ஒரு பாராளுமன்ற தொகுதியிலே வாங்கின இயக்கம். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அதை தாண்டி சில உண்மைகளை சொல்லித்தாங்க ஆகணும். இல்ல உண்மைனா கூட சிறுமைப்படுத்த கூடாது மாமா நீங்க. அதனால ஒரு உண்மைனா கூட ஒரு இயக்கங்களை நீங்க சிறுமைப்படுத்தி பேச கூடாதுன்றது தான் என்னுடைய பிரதானமான கருத்து. அதை தாண்டி பாபு முருகவேல் உண்மை சரி ஓகே இல்ல ஒரு ஆள் தான் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஆளே இல்லன்ற மாதிரி நீங்க சொன்னீங்களே. அதனால அந்த கட்சிகளுக்காக காத்திருந்த இயக்கங்கள் இருக்கிறது. அந்த கட்சி நம்ம கூட்டணிக்கு வராதா என்று காத்திருந்து திமுகவும் காத்திருந்து இருக்கிறது சில நேரங்களில். அதனால நம்ம அந்த மாதிரி பேச வேண்டாம். அதை தாண்டி இந்த தேர்தல் அறிக்கை என்பது வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வாயால் சுடுகிற வடையை மடிக்கிற காகிதமாக இருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வாயால் சுடக்கூடிய வடையை மடிக்கிற காகிதம். ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஆகச்சிறந்த அற்புதங்கள் நிகழ்த்த இருக்கிற ஆயுதம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இல்ல நான் ஒரே வார்த்தையில பண்ணி காமிச்சிருக்காங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல 1,15,00,000 பேருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது தானே. இது எப்படி நீங்க வடை காகிதம்னு சொல்லுவீங்க? இல்ல அதுதான், அதாவது எப்படின்னா நான் வந்து அது வேற வாயி இது நார வாயின்ற மாதிரி சினிமால சொல்ல ஒரு டயலாக் தான். அது அந்த மாதிரி கம்பேரிசனே நாங்கள் அனைத்து அவங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 453வது அறிவிப்பு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவங்க கொடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை. அனைத்து குடும்ப அட்டை எவ்வளவு இருக்குது தெரியுமா? 2,19,00,000 குடும்ப அட்டைகள் தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் தற்போது இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய உரிமை தொகை 1,16,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப 1,03,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இவங்க கொடுக்கல. ஒன்னு. இரண்டாவது, நீங்கள் 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலேயே ஒவ்வொரு எரிவாயு உருளைக்கும் 100 ரூபாய் மானியம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று வரையிலே 33 மாதங்களை கடந்திருக்கிறது. இன்று வரையிலே எந்த விதமான அதற்குண்டான முனைப்பும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. அதை தாண்டி நீங்க ஏற்கனவே நீங்கள் சொன்னது உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் 4 ரூபாயும் 5 ரூபாயும் மானியம் கொடுக்கிறேன்னு சொல்லி, அதுவே இந்த வரை சுடாத வாயில் சுட்ட வடையாக இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் 75 ரூபாயும் 95 ரூபாயும் நாங்கள் கொண்டு வந்துகிறோம். 65, 75 ஏதோ நான் கொண்டாந்துறேன்னு சொல்ற மாதிரி நண்பர் குமரகுரு சொன்ன மாதிரி இந்த மாநிலத்திற்குண்டான அந்த வரியை வசூலிக்கின்ற அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதில் வரக்கூடிய வருவாயை மாநில அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதிக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக இன்றைக்கு இரவே அவர் சொன்ன மாதிரி 20 ரூபாய் கூட வேணாம், 10 ரூபாய் கூட வேணாம், நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்ன அந்த 5 ரூபாய் 3 ரூபாய் நீங்க பெட்ரோலுக்கு 5 ரூபாய் நீங்க குறைக்க, நீங்க குறைக்க முடியாது சார். அந்த 5 ரூபாய் நீங்க குறைக்க வேண்டும். யாருமே குறைக்க முடியாது இப்போ. இல்லனா பத்தியா இது இந்த அத இரண்டாவதா பேச கூடாது. நான் 34 மாசம் கடந்துச்சு. 34 மாசம் கடந்துருச்சு. 34 மாசமும் செய்யாம புதுசா ஒரு தேர்தல் அறிக்கைன்னு கொண்டு வந்து இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா நடக்கணும்னா என்ன தெரியுமா நடக்கணும்? திரு மு.க. ஸ்டாலின் பிரதமர் ஆகணும். அப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது எதுவுமே நடக்காது. மு.க. ஸ்டாலின் பிரதமர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி ஐ புள்ளி என் புள்ளி டி புள்ளி ஏ இந்த புள்ளி கூட்டணி இருக்கு இல்லையா? முறையாக நிதி கூட்டணியில பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைக்க இந்தியா கூட்டணி சார் இல்ல அதை தாண்டி திமுக ஆதரவுல ஒரு பிரதமர் வந்தால் குறைப்பார்ல சார். திமுக ஆதரவுல ஒரு பிரதமர் வந்தால் குறைப்பார்ல, அது அதனுடைய பொருள் அதானே. இல்ல அது நல்ல நல்ல மாமாவும் அதான் கேக்குறாரு, நீங்களும் அதான் கேக்குறீங்க. நான் என்ன சொல்ல வரணும், அது நீங்க ரெண்டு பேருமே கேட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புள்ளி கூட்டணியில முதல்ல பிரதமர் யாருன்னு இது வரைக்கும் முடிவு பண்ணல. அப்படியே வந்தாலும் நானு அதாவது 18/1/2024 நான் ஒரு ட்வீட் பண்றேன். இந்த புள்ளி கூட்டணியில
ஏதாவது தொங்கு பாராளுமன்றம் பாரதிய ஜனதாவுக்கு வருகிற போது முதலில் கை தூக்குவது நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லி 18/1 நான் ட்வீட் பண்ணேன். ஆனா தேர்தல் நடத்தும் வரையிலே கூட இந்த கூட்டணிக்கு முத்தாய்ப்பாக இருந்த, இந்த கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போட்ட நிதிஷ்குமார் முதல்ல அவுட். அடுத்தது திமுக போவோம் நான் சொல்லியிருக்கிறேன் நான். அதனால இந்த முதல்ல இந்த புள்ளி கூட்டணியில யார் பிரதம மந்திரி வேட்பாளர் என்பதை இன்னும் முடிவு செய்யப்படு. முடிச்சுங்க பாபு முருகவேல், எப்படி முடிச்சுங்க பேசுங்க. அதுதான் அந்த இந்த புள்ளி கூட்டணியில யார் பிரதம மந்திரி வேட்பாளர் என்பதே இந்த புள்ளி கூட்டணி இதுவரை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இறுதி செய்யப்படாத ஒரு புள்ளி கூட்டணியுடைய வேட்பாளருக்கு, அந்த கூட்டணிக்கு இது போன்ற ஒரு தேர்தல் அறிக்கை என்பது வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வாயில் சொல்லக்கூடிய வடையை மதிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. திமுக தரப்புல இருந்து நீண்ட விளக்கம் பெற திரு சரவணன் அவர்கள்ட்ட சொன்ன வாக்குறுதிகள் இருக்கட்டும், ஏற்கனவே சொல்லி ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றலன்னு ஒரு பட்டியலை போட்டாரு பாபு முருகவேல். கேஸ்ல 100 ரூபா கொடுக்குறேன், நீங்க டீசல் ஏன் குறைக்கல, இதெல்லாம் எப்படி கொண்டு போவீங்கன்னு கேக்குறேன். திரு நம்முடைய நண்பர் குமரகுரு வந்து பல கேள்விகளை கேட்டாரு. திமுக ஏன் வந்து பாஜகவை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னாரு. அப்புறம் நண்பர் பாபு முருகவேல் என்ன கேள்வியை கேட்டார் அப்படின்னா, இப்ப இங்க வந்து பிரதமர் வேட்பாளர் யார், புள்ளி கூட்டணி அப்படின்னு சொல்லி எகத்தாளமாக பேசுகிறார். இப்ப இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்க அப்படின்னாலே ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு புலப்படும். அது என்ன அப்படின்னா, அதிமுக வந்து எங்கேயுமே வந்து பாஜகவை எதிர்க்க இன்றைக்கும் வந்து தயாராக இல்லை. பாஜகவை எதிர்த்து ஏதாவது ஒரு விமர்சனத்தை வைத்தார்களா? பாஜக இந்த 10 வருடங்கள்ல வந்து இந்தியாவுக்கு அப்படியே எல்லா நல்லதையும் பண்ணி இந்தியாவில் வந்து தேனையும் பாலையும் ஓட விட்டுருக்காங்களா? இல்ல, பாஜக மேல வந்து விமர்சனமே கிடையாது அதிமுகவிற்கு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த கள்ள கூட்டணி இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கேட்டாரு, ஃபர்ஸ்ட் போவோம் டிஎம்கேன்னாரு. மக்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஒரு சீட்டு கொடுத்தா கூட அங்கதுக்கு வந்து யாருக்கு போய் சப்போர்ட் பண்ண போறாங்க அதிமுக அப்படின்னா பாஜகவிற்கு தான் கண்ணை மூடிக்கொண்டு போய் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வந்து தெளிவாக தெரியும், மக்களுக்கு தெரியும். ஏன்னா கடந்த கால அந்த ட்ராக் ரெக்கார்டு அப்படி. இதுவரைக்கும் வந்து இவ்வளவு கேள்விகளை வந்து மாற்றி மாற்றி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த இந்த இதுக்கு வந்து அவரும் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவை அட்டாக் பண்ணுவாரான்னு பாத்தீங்கன்னா அதிமுகவை அட்டாக் பண்ண மாட்டாரு. ஜெயலலிதா அப்படியே வந்து எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? எப்படியாவது அதிமுக ஓட்டுகள் வந்து இந்த பக்கம் வந்து விழுமா அப்படின்ற அந்த ஒரு நப்பாசையில, இல்ல கூட்டணியுடைய நப்பாசையான்னு தெரியல நமக்கு. இதை விட வேடிக்கை, இதை விட மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, தேர்தல் மேடையில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் இருக்காங்க, திரு அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க, திரு சரத்குமார் இருக்காங்க, கூட அவருடைய மனைவி இருக்கிறாங்க, அங்க ஐயா வாசன் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து வாரிசு அரசியலை ஒழிப்போம், திமுக ஒரு வாரிசு கட்சி, குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி சிரிக்கிறதுனே தெரியலையே. இல்ல, அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க வந்து இதெல்லாம் எப்படின்னே தெரியல, எப்படி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்கன்னு தெரியல. 2014 இப்ப சொல்ற சார், 2014 மோடியா லேடியா என்று கேட்டவர் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, ஓட்டுக்காக இங்க இருக்கக்கூடிய யாரையும் ஓட்டு சொல்லி கேட்க முடியாது, நம்முடைய சாதனை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. 10 வருஷத்துல சாதனை இல்லை, எல்லாமே வேதனை தான். அதனால ஓட்டு கேட்க முடியாது. அதனால செல்வி ஜெயலலிதா பேர் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, 2016 திரு அமித்ஷா வந்து செல்வி ஜெயலலிதா ஆட்சி போல ஒரு ஊழல் ஆட்சி சுதந்திர இந்தியாவில் நடந்ததே இல்லை அப்படின்னாரு. இப்ப என்ன பண்றாரு, அந்த பேரை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த பேரை வச்சுதான் இங்க ஓட்டு கேட்க முடியுமா? இப்படிப்பட்ட குழப்பம் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. மேனிஃபெஸ்டோ தெளிவாக சொல்லி இருக்கிறோம், சொன்னதை செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். அதுதான் தமிழ்நாட்டு முதல்வருடைய சிறப்பு. இப்ப நீங்க வந்து 500 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கோம். அதுல 2 வாக்குறுதிகளை தானே நீங்க இது பண்ணிருக்கீங்க. 2 தானே சுட்டி காட்டி இதை பண்ண முடியலையான்னு சொல்லி கேக்குறீங்க. பெட்ரோல் விலையை குறைத்தோம். இங்க இவங்க குறைக்கிறதுக்கு முன்னாடியே 3 ரூபாய் பெட்ரோல் விலையை குறைத்தது யார் அப்படின்னா திமுக அரசு. பாஜகவிற்கே முன்னோடியாக இருந்தது யார் அப்படின்னா திமுக. ஃபர்ஸ்ட் நாங்க தான் சார் குறைச்சோம். அதே போல 4000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே 4000 ரூபாய் கொரோனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தோம். பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், இதையெல்லாம் நாங்க வந்து வாக்குறுதியாக கொடுக்கவில்லை, இருந்தாலும் செய்து காட்டியிருக்கிறோம். மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி, இதை வாக்குறுதியில சொல்லல. அந்த திட்டம் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே
இந்த திட்டம் வந்து இந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். இப்படி ஆட்சிக்கு வந்த உடனே என்னென்ன செய்வோம், அதாவது இப்போ எவ்வளவோ விஷயங்களை செய்து முடித்திருக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க, சுட்டி காட்டினீர்கள், உரிமை தொகையை கொடுத்திருக்கிறோம், எல்லா இதையும் வந்து செய்து காட்டியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களால கண்டிப்பாக செய்ய முடியும். திமுக வந்து கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செய்து முடிக்கக்கூடிய திறமை வாய்ந்த கட்சி. ஆனா பாஜக 2014 கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதா? 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன், பெட்ரோல் விலையை குறைப்பேன் என்று சொல்லி, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர், எல்லார் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த உத்தமர் தான் மோடி. கருப்பு பணத்தை கொண்டு வந்தா 15 கோடி அக்கௌண்ட்ல உழுனாங்க. எவ்வளவு கருப்பு பணத்தை கொண்டு வந்தீங்க 10 வருஷத்துல? எல்லாரையும் மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் பாஜக இருந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சியாக வந்திருக்கிறது. இல்ல நீங்க சொன்னதுல எதை நிறைவேற்றினீங்க? இந்த பல வாக்குறுதிகள் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க திமுக வாக்குறுதி விமர்சிக்கலாமான்னு கேக்குறாரு. நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம்னு அவருக்கும் தெரியும், எங்களுக்கு தெரியும். பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம் பிரதமர் சொன்னார். இல்ல பெட்ரோல் விலை சொன்னார் சார். கொரோனாக்கு அப்புறம் பெட்ரோல் விலையை அதிகமாக்காத ஒரே இது நம்ம இந்தியா மட்டும்தான். உலக அளவுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் மேல போயிருக்காங்களோ கீழே வந்ததே இல்லை. நாங்க மட்டும்தான் அதிகமாக்கி குறைச்சிருக்கோம். இல்ல இருங்க, அது மாதிரி குறைச்சது நாங்க தான். நாங்க என்ன கேட்கிறோம், இதுல இருக்கிறது எல்லாம் சொன்னீங்க, திருப்பியும் நீட் வந்து எக்ஸாம்ஷன் கொடுப்பேன்னு கேட்குறீங்களே, மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? இந்த எலெக்ஷன் ஒரு 2021 முதல் கையெழுத்து நீங்க விட்டுட்டீங்க. இப்போ என்ன சொல்றீங்க, எக்ஸாம்ஷன் வேணும்ன்றீங்க. எக்ஸாம்ஷன் நாங்கள் அப்பயே சொல்றோம், சுப்ரீம் கோர்ட் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க போய் இம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம்ஷன் கேளுங்க, என்ன அங்க போனா முடியாதுன்னு தெரியும். பவருக்கு வரலையே 2019 பவருக்கு வரலையே. 2021 என்ன சொன்னீங்க, முதல் கையெழுத்து என்ன சொன்னீங்க, நீட் தானே சொன்னீங்க. இப்போ என்ன சொன்னீங்க, அது வழி வேற. நீங்க இப்போ கொடுத்துருக்கீங்க நீட் எக்ஸாம்ஷன் தமிழ்நாட்டுக்கு முழுக்க. தமிழ்நாட்டுக்கு எங்க போகணும், நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட் போனா கேட்கல. நண்பர் வந்து முடிச்சிடுறேன், அதான் உங்களுக்கு நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சு வந்து பதட்டமா இருக்கீங்க. சரவணன் கொஞ்சம் இருங்க. கையெழுத்து போடணும், அந்த கையெழுத்தை நிறுத்தி அப்படி சொல்லி நீங்க அப்படி சொல்லி எடப்பாடி அவர்கள் அடிமை ஆட்சி நீங்களே, அடிமை ஆட்சி நீங்களே. மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றினத குடியரசுத் தலைவர் அக்னாலஜ் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லிருக்கணும்னா, உச்சநீதிமன்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கொஞ்சம் இருங்க, சொல்லிடுறேன், பொய்யான தகவலை சொல்லிருங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வந்த உடனே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புவோங்க, அங்க தயவு செய்து எப்படியா சைன் போட்டா நாங்க கொண்டு வந்து கொடுப்போங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு சொன்னார்ல. அது திருப்பி குடியரசுத் தலைவர் சைன் போட்டா பிரச்சனை இல்லை. அது அன்னைக்கு சொல்லுங்க, நாங்க தான் போட மாட்டேன்னு சொல்றோம். எங்களுக்கு அகைன்ஸ்ட்ங்க. நாங்க நீட் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவாங்க. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க நீட் வேணும்ன்றோம். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்த முதல் கையெழுத்துல நாங்க ஃபுல்லா எடுத்துருவோம், முடியாதுன்னு சொன்னோம். எடுத்துட்டு நேரம் குடியரசு அமைச்சிட்டு அவங்க கொடுக்கலீங்க. நான் என்ன பண்றது, இது சொல்றது நீங்க அதுக்கு சார் அதை விடுங்க. இப்ப இதுக்கு வாங்க, புதிய கல்விக் கொள்கை இங்க போட்டிருக்காரு. புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் புகுத்துவது தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாகும். ஆதலால் திமுக புதிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதுடன் அதனை ரத்து செய்யப்படும். இன்னைக்கு பிஎம்ஸ்ரீக்கு ஆதரவு கொடுத்து 14,500 ஸ்கூல் இந்தியா முழுக்க பண்ணல. கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்கூல் பற்றி ஆய்வு தான் பண்றோம், இதுக்காக புதிய இல்ல ஒப்பந்தம் அர்த்தம் இல்ல. ஒப்பந்தம் ஏன் போடுறீங்க, ஆய்வு செய்யதான் ஒப்பந்தம், போய் பேசாதீங்க. இருங்க, நீங்க பேசுறதெல்லாம் போய் தான் சொல்றீங்க. இருங்க, நடுவுல குறுக்கிடாதீங்க. இருங்க, சொல்லாதீங்க சார், கொஞ்சம் இருங்க. பிஎம்ஸ்ரீ அந்த திட்டத்துல நாங்க அக்ரிமெண்ட் போடுறோம்ன்றாங்க. அது ஆய்வு செய்ய சார். இருங்க, அந்த திட்டத்துக்குள்ள போனாலே அது கிளியரா என்ன சொல்லுது, புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் பிஎம்ஸ்ரீ. டோட்டலா நெக்லெக்ட் பண்ணுங்க. எதுக்கு உள்ள வரீங்க, நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டீங்களா? ஏன்னா நிதி 1500 கோடி ரூபாய் நிதி இருக்குங்க, அதுல இருக்கீங்களே 1500 கோடி ரூபாய் கொடுக்காம வஞ்சித்து வருகிறது பாஜக. இதுல கையெழுத்து போட்டாதான் 1500 கோடி ரூபாய் கொடுப்பேன் என்று மிரட்டுகிறது. இதுல கையெழுத்து போட்டாதான் பணம் கொடுப்பேன் பாஜக. நீங்க ஒரு கொள்கைக்காக துண்டை இல்ல உயிரை கொடுக்க கட்சி 1500 ரூபாய் எதுக்கு வரீங்க? 1500 கோடி எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். நவோதயா பள்ளி கொண்டாந்தா நிதி கொடுக்கணும், ஏன் கொண்டு வரல? நவோதயா பள்ளி நிதி தான் கொடுக்கணும், ஏன் ஹிந்தி உள்ள வந்துட்டீங்க? இப்ப இதுல என்ன வரும், இது என்ன வரும்? எல்லாம் போயிங்க. சிஏஏ உள்ள நடைமுறைப்படுத்த மாட்டேன்ட்டீங்க. சிஏ என்ன சொன்னீங்க, நாங்க சொல்றோம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எங்க வரும், சென்ட்ரல் ஆக்ட்ல வரும், முடியாது, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்ன்றீங்க. சார் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நான் முதலமைச்சர் ஆனா நான் சொல்றாரு, எங்க கட்சி ஆதரவுல பிரதமர் வந்தா, இந்தியா கூட்டணி பிரதமர் வந்தா, நீங்க வந்து பாசிபிள் ஆக்கணும், எல்லாத்தையுமே நான் பாசிபிள் ஆக்க இல்லைங்க. சிட்டிசன்ஷிப் உங்கள்ட்ட இருக்கு, அந்த ரைட் உங்கள்ட்ட இருக்கா, ஸ்டேட்ல இருக்கா? நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் இல்ல சார், இவங்களுடைய அழுத்தத்துல இவங்க இப்பங்க நான் சொல்றது வந்தது இந்த சொல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்ற சிஏஏ நாங்க அமல்படுத்த மாட்டோம் ஸ்டேட்ல. அப்ப ஸ்டேட் உங்க கண்ட்ரோல் இருக்கா? உங்க கண்ட்ரோல் இருக்கா சிட்டிசன்ஷிப் ஆக்ட்? இல்ல. அப்ப இலங்கை தமிழர்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் எதுக்கு அங்க கேக்குறீங்க?
இதுல கேக்குறீங்க? நீங்களே கொடுக்க வேண்டியதானே? சிட்டிசன்ஷிப் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க கொடுக்க வேண்டியதானுங்க. நாங்க சொல்றோம் உங்களுக்கு பவரே கிடையாது. நாங்க சிட்டிசன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவரே இல்லைன்றோம். அவர் நான் கொடுப்பேன் இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி, ஓகே, கேட்போம். நான் தெரியுதா இதில் அவர்கள்ட்ட இதில் பல விஷயங்கள் வந்து கச்சத்தீவு மீட்பு, மாநில பட்டியலுக்கு மீண்டும் கல்வியை கொண்டு வர்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல காங்கிரஸ் பீரியட்ல நடந்தது. இதெல்லாம் இப்போ வந்து காங்கிரஸ் வந்து அந்த பவர் டிரான்ஸ்ஃபர்லாம் ஒத்துக்குமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்கல்ல. கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி சார்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதாவது கல்வியை மீண்டும் மானிய பட்டியலுக்கு எது தேவையோ தருவோம்னு சொல்லியிருக்காரு. நீட்டுனால இவ்வளவு பாதகம் இருந்தா அதையும் தவிர்ப்போம்னு சொல்லியிருக்காரு. சமூக நீதி விஷயத்துல வந்து பிசி ஓபிசிக்கு கூடுதலாக நாங்க இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது காலத்தின் கட்டாயம் என்னென்ன தேவையோ இன்னைக்கு திமுக வந்து கொடுத்திருக்க தேர்தல் அறிக்கையில் வந்து பல விஷயங்களை ஏற்கனவே காங்கிரஸ் ஒத்துக்கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இதே பாஜக அரசு 98 99 திமுக ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடும்போது சொன்னதையெல்லாம் அன்னைக்கு வந்து வாஜ்பாயால மீற முடியாமல் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி திமுகவும் காங்கிரசும் அல்லது இந்தியா கூட்டணியும் எங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுத்து மாநிலங்களுக்கு உரிமையை கொடுப்போம். 361 ஆர்டிக்கல்ல தேவையில்லாம கொடுத்த இம்யூனிட்டியையும் மாற்றுவதற்கு தயாராக இருக்கும் காங்கிரஸ். காங்கிரஸை பொறுத்தவரை எங்கெல்லாம் தவறு நிகழ்ந்ததோ அதை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு சிஏஏ சட்டத்தை இன்னைக்கு கூட உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை பண்ண சொல்லி இருக்குது இன்னைக்கு ஒன்றிய அரசு. அதனால நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை எளிதாக எடுப்போம் அப்படின்னா திமுக எடுத்த மாதிரி தானே அது ஒன்றிய இந்தியா கூட்டணி தானே. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் பலவற்றை பிற மாநிலங்களும் பின்பற்றத்தக்க அளவுல இருக்குது. இன்னைக்கு 6000 கொடுத்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சைங்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுத்தா குஷ்பு பிச்சைங்கிறாங்க. இன்னைக்கு இந்த எகத்தாளமும் என்ன சொன்னாங்க? என்னங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? இஷ்டத்துக்கு பேசுறீங்க. பிச்சை அவங்க பிச்சைன்னு சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு குஷ்பு சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? சொன்னாங்க எண்டுல ஒண்ணு ஏத்துங்க. அப்ப அவங்களும் சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே சொல்லி அந்த எதிர்ப்பு வந்திருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், நேத்து என்ன சொல்லி இருக்காரு? தீய சக்திகளை அகற்றுவோம்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. இவர் உடனே என்ன பண்றாரு? சக்தின்னு சொன்னா இது வந்து பராசக்தியை சொல்றதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக்தியை போறா யாரோ எழுதி கொடுத்ததெல்லாம் ராகுல் காந்தி சக்திக்கு எதிராக இருக்காங்கிறாரு. ஆக எவ்வளவு வந்து பொய்யையும் புரட்டையும் சொல்ல முடியுமோ அவ்வளவு இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு பிஜேபியுடைய நாளாந்தர பேச்சாளர் மாதிரி பேசுவது அவருக்கு முறை அல்ல. ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி தப்பு தவறுமா பேசக்கூடாது. அதே வந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு பணம் கொடுக்கலன்னு மாவட்ட அதிகாரி இன்னைக்கு பேப்பரை படிச்சு பாருங்க. யூபியில இந்துன்னு சொல்றீங்களே, சக்தின்னு சொல்றீங்களே, இன்னைக்கு இந்துன்னு சொல்லி ஓபிசியையும் எஸ்சிக்கும் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல 90 விழுக்காடு வேலை வாய்ப்பை 10 விழுக்காடு ஒரு வகுப்பினருக்கு தந்திருக்கீங்கன்னு சொன்னது யாரு? எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள். அதனால இன்னைக்கு இந்து மக்களுக்கு எதிராக இருப்பது யாருன்னு சொன்னா பாஜக. அது இந்த தேர்தலில் வெளிப்படும். இன்னைக்கு பல இடங்களில் மிகப்பெரிய மாறுதல் வட இந்தியாவில் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கள் புரியக்கூடிய நிலையில இருக்காங்க. அதனால நிச்சயமாக இந்த பாஜகவுடைய பொய் பரப்புரை, பொய் ஜேபியுடைய பொய் நிச்சயமாக இந்த மண்ணில் அகற்றப்படும். பாபு முருகன் இறுதி கருத்தில் கேட்டு பாபு முருகன் திரு பாபு முருகன் ஓகே, நம்ம தொடரலாம். இறுதி கருத்து இதுல கடைசியில ஒரே ஒரு வார்த்தை. சிஏஜி ரிப்போர்ட்ல துவாரகா விரைவு பாலத்துக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். அது என்னன்னா 250 கோடி கிலோமீட்டர். நம்ம தமிழ்நாடு மதுரவாயில் ஹார்பருக்கு உண்டான பாலம் 20 கிலோமீட்டர் 5800 கோடிக்கு ஸ்டாலின் அவர்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அதுக்கடுத்து 250 கோடி வருது. எது ஊழல் எது ஊழல்னு மக்களே முடிவு பண்ணிட்டு ரெண்டுமே ஊழல்னு சொல்லல. ஊழல் அவங்க சொல்றாங்க இல்லங்க, நீங்க சொல்றீங்க கார்கே. இதுல போட்டுருக்காங்க ஊழல் அப்படின்னு போட்டுருக்காங்களா? அப்ப இது என்னன்னு கேளுங்க. ஓகே ஓகே, இறுதி கருத்து சரவணன். இன்னைக்கு பல்வேறு சரவணன் கரெக்டான புள்ளிக்கு வந்துட்டாரு. ஊழலை பத்தி வந்துட்டாரு. அதாவது எல்லா இதுல 7,50,000 கோடி ரூபாய் ஊழல் யார் சொல்லியிருக்கா? சிஏஜி ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு ஊழல்? இது வந்து உத்தேச ஊழல் அல்ல,
பணம் போயிருக்கு. நீங்க வந்து 18 ரூபாய் 18 கிலோமீட்டர் இருக்க வந்து 18 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 250 கோடி கொடுத்திருக்கீங்க. எப்படி இவ்வளவு பெரிய இது ஆச்சுன்னா பறக்கும் சாலை திட்டத்தை சொல்றாங்க. இதுக்கு சிஏஜி சொல்லட்டும். இது சிஏஜி சொன்ன பிறகு உங்களுடைய குற்றச்சாட்டை சொல்லுங்க. அதுல சிஏஜி சொல்லிருக்கு. இதுக்கு பாஜகவுடைய விளக்கம் என்ன? அந்த அதிகாரிகளை மாற்றிட்டு இருக்கு. இப்ப இந்த அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா எங்கே இது வந்து சுதந்திர குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிற அந்த குரல் வலையை நசுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்து ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டை வந்து பாஜக அரசு நோட்டிஃபை பண்ணிருக்கு. அதாவது அவங்க ஃபால்ஸ்னு சொன்னா எல்லாம் அதை எடுத்துக்கணுமா? பாஜக எதிர்கட்சி சொல்றது எல்லாத்தையும் ஃபால்ஸ் தான் சொல்ல போகுது. பாஜக அமைத்திருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் உடனே எடுத்துட முடியுமா? அதை நாளைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கு எதிரான தடை கோரி அந்த வழக்கு வருகிறது. என்னவென்று பார்ப்போம். இப்படித்தான் பாஜக பயந்து போய் என்னன்னா குரலை நசுக்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும் சொல்லி இப்படிப்பட்ட விஷயங்களை புகுத்தி மக்கள் பாஜகவிற்கு எதிரான கருத்துக்கள் பரவக்கூடாது என்பதில் தெளிவா இருக்கு. ஆனாலும் பாஜக இந்த 2024 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். ஓகே பாபு முருகவேல் இறுதி கருத்து. அதாவது எப்படின்னா நண்பர் சரவணன் சொல்லும்போது அதிமுக வந்து எந்த விதமான ஒரு கொள்கைகளும் இல்லாமல் அரசியல் பயணம் மேற்கொண்டிருக்கிறது, எதிர்த்து பேசுவதற்கு கூட இப்போது துணிவில்லை என்கிற மாதிரி ஒரு பேசினாரு. திமுகவினுடைய கொள்கை பிடிப்பு, தமிழகத்தினுடைய உரிமை மீட்கெடுக்கிற அந்த வரலாறு எப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஐக்கிய குஜரால் தன்னுடைய ஆட்சியில் இருக்கிற போது அவர் காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு பிரதம மந்திரி வருகிற போது அவர் கூட கூட்டணி. அதுக்கப்புறம் HD தேவகவுடா வருகிற போது அவரும் பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்கிற போது அவரோடும் கூட்டணி. 99 பாசிச மதவெறி பிடித்த பாஜகவோடு கூட்டணி. 2004ஆம் ஆண்டு காங்கிரஸோடு கூட்டணி, இலங்கை தமிழரை கொண்டு குவித்த காங்கிரஸோடு கூட்டணி. இதுபோல இவர்களுடைய கொள்கை பிடிப்பு என்பது இந்த வழியாகத்தான் இவருடைய அரசியல் பயணம் வந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி நாங்கள் சொல்லாததையும் செய்திருக்கிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்று அவர்கள் சொல்லியிருப்பது எது தெரியுமா? காஞ்சிபுரத்திலும் ஈரோடிலும் பல்கலைக்கழகங்கள் இல்லை, அங்கே பல்கலைக்கழகங்கள் கொண்டு வருவோம் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதி. மாறாக விழுப்புரத்தில் இருந்த மாண்புமிகு அம்மாவினுடைய பெயரை தாங்கியிருந்த பல்கலைக்கழகத்தை மூடி இருக்கிறார்கள். இது இவர்கள் சொல்லாததை செய்தது. அதே போல நாங்கள் மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் கல்லூரி படிக்கிற மாணவிகளுக்கு என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் கொடுத்த அந்த தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை 50,000 55,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் 1,05,000 ரூபாயான அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டு 36,000 ரூபாய் 3 ஆண்டுகள் அந்த மாணவிகளுக்கு 36,000 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படுவதுதான் இவர்கள் சொல்லாததையும் செய்திருக்கிறது. அதே போல வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மருது சகோதரருக்கு சிலை வைப்போம் என்று இவருடைய தேர்தல் வாக்குறுதி. மாறாக இவர்கள் சொல்லாததை செய்தது இவருடைய தந்தையாருக்கு பேனா வைப்பது. இது போல இவர்கள் சொல்லாததை செய்தது என்பது காவல் நிலையங்களிலே, மருத்துவமனைகளிலே, கோவில்களிலே கண்காணிப்பு கேமரா வைப்போம் என்பது இவருடைய தேர்தல் வாக்குறுதி. ஆனால் இவர்கள் டாஸ்மாக்ல கேமரா வச்சிருக்காங்க. இது இவர்கள் சொல்லாததை செய்தது. இதுதான் இவருடைய தேர்தல் வாக்குறுதி. இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே கூட 6,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எங்களுடைய ஆட்சி வந்தால் கொடுக்கறாங்க. இதுவரைக்கும் வந்துச்சா? கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், நடந்ததா? விவசாய கடன் ரத்து என்று சொன்னார்கள், நடந்ததா? எதுவுமே இல்லாமல் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் இதே போல வாயிலை வளைத்துட்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் இதிலே தக்க பாகத்தை அவர்களுக்கு புகுத்துவார்கள். பல்வேறு சாதனைகளை புரிந்தவர். அவருடைய உருவாக்கத்தில் ஏற்பட்ட பல்வேறு விஷயங்களை ஸ்டிக்கர் ஒட்டியது அதிமுக. கோயம்பேடா இருக்கட்டும், கோயம்பேடு மார்க்கெட்டா இருக்கட்டும், மதுரவாயில் திட்டமா இருக்கட்டும், பல திட்டங்களை துறைமுக திட்டமா இருக்கட்டும், சேது சமுத்திர திட்டமா இருக்கட்டும், 1000 கோடி 2000 கோடி உப்பு கடல் நீரை குடிநீராகிற திட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி டெட்ராய்டு சொல்லி தமிழகத்தை இந்தியாவுடைய டெட்ராய்டாக ஆக்கினது கலைஞர். இப்படி பல்வேறு தொழில் முதலீடுகளை உருவாக்கியவர், டைடல் பார்க்க உருவாக்கியவர். அத்தகைய ஒரு மாபெரும் தலைவருக்கு வந்து இந்த நினைவு சின்னம் வைப்பது என்பது அவசியம். சரி, ஓகே, ரைட். பொறுத்து பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்கிறது, எந்த வேட்பாளர் எந்த அறிக்கை வெல்ல போகிறது, பொறுத்து பார்க்கலாம். பார்த்து கொண்ட சிறப்பு விருதுகள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.